ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தேங்காய் சாதம் பண்ணலாமா? நான் இங்கே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் விட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு ஸ்பூன். கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இதில் ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். உப்பு, பெருங்காயம், இது ஜூலியன்ஸாக கட் பண்ணினேன். இஞ்சி, இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது வடித்து வச்ச சாதம் இது அதில் போட்டு கலந்துரும். இந்த வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் போட்டு விடணும். இந்த முந்திரி பருப்பு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன், அதை காமிக்கலைன்னா இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுன்னு விடலாம். தேங்காய் சாதம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்க மோர் குழம்பு நல்லாயிருக்கும். நான் மோர் குழம்புன்னு அரைச்சி விட்டு தேங்காயெல்லாம் பண்ணாமல் கடின்னு ஒரு சிம்பிள் இது பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆர் கிரவுண்ட் நட் ஆயில், 1 டீஸ்பூன் சீரகம் ஆர் ஜீரா, 1/2 டீஸ்பூன் மெந்தியம், பெருங்காயம், இஞ்சி, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இங்கே நான் கெட்டி மோர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய டம்ளரால் 1 டம்ளர் இருக்கும். ஒரு டவரா, ஒரு 1.5 டவரான்னு வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்துடணும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த மோர் மிக்சரை இதில் விட்டுறணும். நல்லா கொதிக்க விடலாம். இது நீட்டே போகாது, ஏன்னா நம்ம கடலைமா போட்டோம் இல்லையா, நல்லா கொதிக்கலாம். கருவேப்பிலை போடணும் நிறையா. இது இப்போ நல்லா கொதிச்சு போயிட்டு இறக்கிடலாம். இல்லை 5 நிமிஷத்தில் ஆகக்கூடிய ரெசிபிஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. இங்கே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் வச்சுட்டுருக்கேன். இதில் இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் உரைக்காது. இது இந்த கடி இருக்கு இல்லையா, அது மேலே போட்டுடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்காய் சாதம், கடி, இது ரெண்டும் நம்ம நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஆடிப்பால், இது ஏற்கனவே காமிச்சேன். ஸோ இதான் ஆடி 1ஓட சமையல்.